அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 6 இஸ்முகளை பற்றி பார்க்கலாம். இந்த 6 இஸ்முகளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் மோத வேண்டிய இஸ்முகள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, இந்த இஸ்முகளை கொண்டு அல்லாஹ்வை அழைத்து பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் கொடுப்பான். எவ்வளோ கடினமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆச்சு, அதை உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் இலகுவாக ஆக்கி தருவான். நீங்கள் பெரிய பெரிய தேவைகள் இருக்கீங்க, பெரிய பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்பவும் மீள முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்கன்னாலும் சரி, இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறணும். நான் ரொம்ப தீராத கடனில் இருக்கேன், எப்படி இந்த கடனை விட்டு வெளியே வருவேன்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கை நல்ல விதமாக மாறாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. இதை நீங்கள் அதிகாலையில், அதாவது ஃபஜருடைய வேலையில் எழுந்திருக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு இந்த 6 இஸ்முகளையும் 7 முறை நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக இந்த நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல நாளாக மாறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா மாற்றுமோ, அது உங்களால் உணர முடியும். செல்வம், பரக்கத்து எல்லாமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படியாக கொடுப்பான். பணத்தை உங்களுக்கு வாரி வழங்குவான். எப்போவுமே உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. என்றைக்குமே எந்த ஒரு தேவையும் அப்படி மிச்சம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்க மாட்டான். எல்லா தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையை வெற்றியோடு கொண்டு போய் முடிப்பான். அது இன்மை மட்டுமல்ல, மறுமைக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை, ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வெற்றி ஆக்குவான். நீங்கள் ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அந்த காரியம் நல்ல விதமாக வெற்றியை கொண்டு போய் முடிக்க வைப்பான். அதில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் கவலை எதுவுமே அதில் அந்த விஷயத்தில் நடக்காமல், நீங்கள் ஒரு வியாபாரமே பண்ணுறீங்கனாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா இந்த வியாபாரத்தை உங்களுக்கு வெற்றியை கொண்டு போய் நிறுத்துவோம். நீங்கள் ஒரு காரியத்துக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த காரியம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக நடத்தி கொடுப்பான். உங்களுக்கு ரிஸ்கில் பரக்கத்தை கொடுப்பான். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படியாக கொடுப்பான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு தான் சொல்லணும். 7 முறை ஓதுங்க. உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும். உங்கள் தலையெழுத்தையே நல்ல விதமாக மாற்றும். நல்ல நசீபாக உங்களை மாற்றி அமைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கான், எனக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது, அதில் நீங்கள் எதை ஓதி நீங்கள் துவா கேட்டாலும் அந்த தன்மை கேட்க அந்த துவா உங்களுக்கு கபுலாக்கி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருக்கான். நம்ம ஒரு அல்லாஹுடைய இஸ்மை நம்ம ஓதி துவா கேட்டாலுமே சரி, அந்த இஸ்மை அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம்மளுடைய துவாவை கபுலாக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம 6 இஸ்முகள் ஓதுறோம். 6மே நம்மளுடைய தேவைகளுக்காகவும், நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவும், நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம ஓதுகிற இஸ்முகள் தான். அல்லாஹ் புகழ்ந்து, நீ தான் இந்த தன்மை உனக்கு மட்டும்தான் இருக்குது, நீ தான் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். இப்போ அந்த 6 இஸ்முகள் என்ன அப்படின்னா, யா ஹன்னான், யா மன்னான், யா ஃபத்தாஹ், யா ரஸாக், யா கனியு, யா முக்னி. இது 6மே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெற்றியை நாம் அல்லாஹ்விடம் கேட்குறோம், ரிஸ்க்கு அல்லாஹ்விடம் கேட்குறோம். தேவையற்றவன் நீ தான், என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் கேட்குறோம். சீமானம் என ஆக்கு, செல்வ சீமானம் ஆக்கு, எனக்கு பரக்கத்தை கொடு, எனக்கு பணத்தை அதிகப்படுத்து, என்றைக்குமே யாரிடம் கையேந்திர நிலை ஏற்படாத அளவுக்கு என்னை பார்த்துக்கோ, எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் ஒவ்வொரு வார்த்தைகளாக கேட்குறோம். இந்த 6 இஸ்முகள் உங்கள் வாழ்க்கையில் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய ஒரு 6 இஸ்முகள், மந்திர வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுறதுக்கு இந்த 6 இஸ்முகளும் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த 6 இஸ்முகளையும் மோதிட்டே வாங்க. அதிகாலையில் நீங்கள் எழுந்ததுமே அல்லாஹுடைய திருநாமலை கொண்டு நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ஏன்னா விதியை மாற்றக்கூடிய சக்திங்கிறது துவால மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த துவாவை நம்ம பலப்படுத்துகிறோம். எந்த மாதிரிலாம் பலப்படுத்துகிறோம்? அல்லாஹுடைய அழகிய பெயர்களை கொண்டு நம்ம பலப்படுத்துகிறோம். அல்லாஹ் நம்ம புகழ்ந்து அந்த துவாவை பலப்படுத்துகிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா கொடுக்காம இருக்கவே மாட்டான். தன்னுடைய அடியான் தன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் அவன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலேயே சொல்லியிருக்கான். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, நான் அதை உனக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை நான் கொடுப்பேன். நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பொறுமையை தான் பார்க்குறானே தவிர, பொறுமையை தான் நம்மளை சோதிக்கிறானே தவிர, நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனை நம்ம முழுசாக சார்ந்துட்டோம். யா அல்லாஹ், நீ தான், உங்ககிட்ட நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு இந்த விஷயத்தை நீ நடத்தி கொடு. நான் ரொம்ப ஒரு வாசியோட காத்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் உரிமையோடு அலையுங்க. நீ தான் எனக்கு கொடுக்கணும், உங்களை தாண்டி வேற யாரால எனக்கு கொடுக்க முடியும், நீ தானே எனக்கு இருக்க அப்படின்னு நீங்கள் அல்லாஹோட உரிமையோடு கேளுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். இந்த 6 இஸ்முகளும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்றைக்குமே உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, எந்த தேவையுமே உங்களுக்கு இல்லாமல், மனுஷங்கனாலே தேவை இருக்க தான் செய்யும்.
ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு தேவைகளையும் நமக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி, நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி நம்மள தேவையற்றவனாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். ஏன்னா அந்த தன்மை அந்த ரப்புக்கு மட்டும் தான் இருக்கு. அவனுக்கு தான் எந்த தேவையும் யாரிடமும் கிடையாது. ஆனா நமக்கு அவன்கிட்ட நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம படைத்த இறைவனிடம் நம்ம அதிக அதிகமா கையேந்துறோம். ஏன்னா அவன் தான் நமக்குடைய எஜமான். நம்ம அவனுடைய அடிமை தான். நம்ம அவன்கிட்ட கேட்குறோம், அவன் நமக்கு கொடுக்குறான். அதை மனசுல நினைச்சுக்கோங்க. அல்லாஹ் நீ தான் எஜமான், நான் உன்னுடைய அடிமை. நான் கேட்குறேன் உன்கிட்ட, நீ எனக்கு கொடு. உன்னால மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். நீ தான் தேவையற்றவன். யாரிடமும் உனக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா எனக்கு எல்லா தேவைகளும் இருக்கு. எனக்கு நீ தான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடு. எனக்கு இந்த காரியத்தை நல்ல விதமா முடிச்சு கொடு. எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிச்சு கொடு. நான் கடன்ல ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு இந்த கடனை என்கிட்ட நீக்கு. எந்த கடனும் இல்லாம எனக்கு ஆக்கு. எனக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடு. எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடு. என் வாழ்க்கை நல்ல விதமா மாறணும். ரொம்பவும் கஷ்டத்துல ஏழ்மையிலேயே என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மற்றவங்களாம் என்னை ஏளனமா பார்க்குறாங்க. அந்த ஏளனத்தை எங்ககிட்டேருந்து நீக்கி எல்லாரை விட நாங்கள் நல்ல விதமாக நல்ல அந்தஸ்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்ய ரஹ்மானே அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் அழகிய பெயர்களை கொண்டு அலையுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். இப்போ இந்த அமலை நம்ம கையோட ஓதலாம். நீங்கள் எப்போவுமே ஃபஜரில் இது அதிகாலையில் நீங்கள் ஓதத்தை வல்லமையாக ஆக்கிக்கோங்க. நீங்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவும் சிறந்த நேரம். அதனால் அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் அழைத்து பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பதில் கொடுப்பான். எப்போவுமே ஐவேளை தொழுகை தவற விடாதீங்க. அதே மாதிரியே தஹஜத், லுஹா இந்த மாதிரி உபரியான தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுகிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறுறதை உங்களால் உணர முடியும். நம்ம எப்போவுமே நிறைய அமல்கள் பார்ப்போம், அதை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாமல் போயிடும். ஷைத்தான் நம்மளை வலிக்கெடுப்பான், நம்மளுடைய மைண்டை மாற்றுவான். அதனால் இப்போ நம்ம பார்த்த கையோட ஒரு 7 முறை நம்ம ஓதலாம். என்னுடன் சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அந்த நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். நியத் வச்சுக்கோங்க. எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அதை நியத் வச்சுக்கோங்க. இப்போ சேர்ந்து என்னோட ஓதுங்க. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ரஸாக் யா கனியு யா முனி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்த்த கையோட ஓதிட்டோம். எல்லா தேவைகளும் உனக்கு தான், உன்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன் ரஹ்மானே. என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்று. என்னை செல்வ சீமானாக்கு. என்னுடைய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடு. எனக்கு எல்லா வகையிலையும் நீ உதவி செய். எல்லா புறத்திலிருந்தும் எனக்கு உதவி செய். நீ மட்டும்தான் என்னைக்குமே நிரந்தரமானவன். எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்விடம் உரிமையோடு கேளுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியானது. உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும். இதை வளமையாக ஏன்னா இது 7 ஓதுறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட முழுசாக ஆகலை. அதனால் இது ஓதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அதிகாலையில் எப்போவுமே ஃபஜருடைய வேலையில் நீங்கள் ஓதுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இதை ஓதுங்க. மற்ற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கூடுதலான எண்ணிக்கையில் கூட உங்களால் ஓத முடிஞ்சா ஓதலாம். அவசரமான தேவையில் இருக்கீங்க அப்படின்னா 7 முறைங்கிற இடத்துல 100 முறை கூட நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். அன்னைக்கான பொழுதுலேயே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதில் நம்ம எதை ஊற்றி துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா அந்த தன்மைக்கேற்ப நம்ம துவா கபூலாகும். அப்படி இருக்கும் பொழுது யா கனியு அப்படிங்கும்பொழுது தேவையற்றவனே அப்படின்ற அர்த்தம். என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்னு நம்ம எல்லாரிடம் கேட்குறோம். யா முகுனிங்கும் பொழுது சீமானாக்குபவனே, என்னை செல்வ சீமானாக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. யா ரஸாக் அப்படிங்கும்பொழுது ரிஸ்க் அளிப்பவனே, எனக்கு ரிஸ்க் அதிகப்படுத்து, எனக்கு பறக்கத்தை செய்யதில்லை அப்படின்னு கேட்குறோம். ஃபத்தாகும் பொழுது வெற்றி அளிப்பவனே, எனக்கு வெற்றியை கொடு எனக்கு இந்த காரியத்தில் அப்படின்னு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. எல்லாவிட நம்ம உதவியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவசர தேவையில் இருந்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.